முதல்வருக்கு நேரடியாக ஓபன் சேலஞ்ச் வந்து உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தாங்க. என் டேபிள்ல 3 ஃபைல்ஸ் இருக்குன்னு பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சதுக்கும் நீங்க ஓபன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு முதல்வரிடம் ஓபன் சேலஞ்ச் என்பது உதயநிதி ஸ்டாலின் வச்சிருக்கு. இது நீங்க எப்படி சட்டப்பேரவை மரபுகளை மீன மாதிரி ஒரு விமர்சனமும் இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆகிய இரு கட்சிகளுக்கு இடையிலான ஒரு அரசியல். ஊழல் தொடர்பாக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறோம் என்கிற அடிப்படையில் முதலமைச்சர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிற சூழலில் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவரும் கருத்து சொல்லியிருக்கிறார். ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையிலான இந்த அரசியலில் நாம் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் மற்றும் அதற்கான பராமரிப்பு செலவு, ஓட்டுநர் சம்பளம் போன்றவற்றை வழங்க முன்வந்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது, நன்றி சொல்கிறது. விருப்பமில்லாதவர்கள் அதை வாங்க மறுதளித்தால் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட உரிமை. ஆகவே அதில் கருத்து சொல்ல ஏதுமில்லை. தேவைப்படுவோர் அதை பெற்றுக் கொள்ளலாம், பயன்படுத்தலாம். தமிழ்நாடு மிகப்பெரிய கடன் சுமை இருக்கு. இந்த சூழ்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவது, அவர்களுக்கான அந்த செலவுக்கான தொகை வழங்குவது கூடுதல் கடன் சுமையை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு. அவருடைய விமர்சனம் சரியாக இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த கோரிக்கையும் தவிர்க்க முடியாத ஒன்றுதான். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாநில அரசுகளே வண்டி வாகனங்களை தருகின்றன. ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநில அரசுகள் எம்எல்ஏக்களுக்கு தருகிறார்களோ இல்லையோ, ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தருகிறார்கள். போன முறை நாங்கள் திமுக ஆட்சியின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அலுவலகம் வேண்டும், வண்டி வேண்டும் என்ற கோரிக்கையை கூட நாங்கள் வைத்தோம். மக்கள் பிரதிநிதிகள் விடுக்கிற இந்த கோரிக்கை நியாயமானது என்றுதான் நான் பார்க்கிறேன். இதனால் ஏற்படுகிற செலவை ஈடு செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையில் தான் முதலமைச்சர் அதற்கு இசைவு தந்திருக்கிறார் என்றும் கருதுகிறேன். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் கலந்துட்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து அவர்கள் கூறிய பேட்டியில வந்து அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது, எல்லாமே மாறும். டெல்லியில வந்து பார்லிமெண்ட்ல தேநீர் விருந்தில் பங்கேற்கிறது, திருமண நிகழ்ச்சிகளை பங்கேற்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்வுகள் தான். அதை வைத்துக்கொண்டு உடனே அணி சேர்க்கை, அணி மாற்றம் அப்படிங்கிற அடிப்படையில் அரசியல் பேசுவது தமிழகத்தில் மட்டும்தான், வேறு எந்த மாநிலங்களிலும் அப்படி இல்லை. பிஜேபி ஆட்சியாளர்கள் அவர்களுடைய இல்ல திருமண நிகழ்ச்சிகளுக்கு எல்லா கட்சியை சார்ந்தவர்களுக்கும் அழைப்பு விடுக்கிறார்கள். அதுபோல தேநீர் விருந்துக்கு அழைப்பு விடுப்பது வழக்கமானதுதான். எனவே அதை பெரிதுபடுத்த தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. இல்ல, தேநீர் விருந்தில் கலந்துகிட்டது பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் இல்லை, அவ்வளவுதான்.